ஷாலோம். GI 611 சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் 34:1 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இப்பொழுதும் நம்ம எக்காலம் ஊதும்போது அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம், கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சங்கீதம் 102 இப்படியாக சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். இப்பொழுதும் நம்மளுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை ஆராதிப்பும் வாருங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, யுக யுகமாய் எம் துணையாய் நீர் இன்னும் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவீர் என்ற பாடலை நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். Shalom. 1 Timothy 6:15 says, which the blessed and only sovereign, one the King of kings and Lord of lords. Come, let's praise the King of kings and Lord of lords.
was moved for good, for the Lamb had conquered death, and the dead rose from their tombs, and the angels stood in awe, for the souls of all who'd come to the Father are restored. Praise the Father, praise the Son, praise the Spirit, three in one. God of glory, majesty, praise forever to the King of kings. And the Church of Christ was born, then the Spirit lit the flame. Now this gospel truth of all shall not kneel, shall not faint. By His blood and in His name, in His freedom I am free. For the love of Jesus Christ, who has resurrected me. Praise the Father, praise the Son, praise the Spirit, three in one. God of glory, majesty, praise forever to the King of kings. Praise the Father, praise the Son, praise the Spirit, three in one. God of glory, majesty, praise forever to the King of kings. Praise the Father, praise the Son, praise the Spirit, three in one. God of glory, majesty, praise forever to the King of kings. Praise forever to the King of kings. Praise be to your name, O Lord. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. தேவனாகிய ஆண்டவரே, பிதாவாகிய எங்கள் தேவனே, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகரும் ஆகிய தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒருவரும் வாசம் பண்ணக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாயின் கருவில நாங்கள் உருவானதற்கு முன்னமே எங்களை பாதுகாத்து வருகிற எங்கள் தேவனே, தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை சுமந்து காத்து என்னை பராமரிக்கிற என் அன்பின் தேவனே, உம்மை போற்ற போகிறோம், உம்மை துதிக்க போகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம் அப்பா.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்த எந்த காரியங்களையும் மறவாத படிக்கையும் அவரையே நாம நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு காலையில நாம் ஜீவனோடு பலத்தோடு நிற்கிறோம் என்றால் மாறாத அவருடைய கிருபை, மாறாத அவருடைய இரக்கம், அவருக்கென்று ஒரு விஷயம் கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இந்த தேவனை தொழுது கொள்ள ஒரு ஸ்டைல் இருக்கு, தொழுது கொள்ளறதுக்கு ஒரு போஸ்டர் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கின்ற நற்செய்தி அறிவிக்கப்பட்ட போது எல்லா மேய்ப்பர்கள், த வைஸ் மென், வானசாஸ்திரிகள் எல்லாம் ஆண்டவரை எப்படி வந்து தொழுது கொண்டாங்களாம்? பணிந்து குனிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து இயேசு கிறிஸ்துவாகிய அந்த பிள்ளையை தொழுது கொண்டார்களாம். இப்போ நம்முடைய இருதயத்திலிருந்து இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். பணிந்து குனிந்து உன் பாதம் விழுந்து உம்மை தொழுது கொள்ள நான் வந்திருக்கிறேன். We are entering into the season of Christmas. பணிந்து குனிந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்.
பரிசுத்தர் 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 என்று நம்முடைய ஆண்டவரை, தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை போற்றி கொண்டிருக்க இந்த பூமியில படைக்கப்பட்ட நீங்களும் நானும் கொஞ்ச நேரம் அவரை பார்த்து சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். Lord of hosts, you are holy, you are holy, you are holy Lord. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த உலகம் உங்களை கவர்ந்து இழுத்தாலும் அவற்றுக்கு விலகி ஓட வேண்டும் என்று நம்முடைய வேதாகமம் சொல்லுகிறது. ஆண்டவர் கிட்ட வந்துடலாமா? ஒருவேளை உலகத்திற்கு பின்னாடி நம்ம போயிருந்தோம்னா அவற்றை எல்லாவற்றையும் உதறிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை தொடங்குகிறோம், விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய நம்முடைய ஜீசஸ் கிட்ட, the author of your faith, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துடலாமா? ஆண்டவர் கிட்ட கோச்சிட்டு நம்ம எங்க போக போறோம், நம்ம என்ன பண்ண போறோம்? வேண்டாம். Let's come near to our God. Let's walk near to our God. ஆண்டவர் கிட்ட நெருங்கலாம். அவர் தானே சொல்லியிருக்காரு, என்னுடைய கிருபாசனத்தண்டை கிட்ட நீ வா மகனே, என்னுடைய கிருபாசனத்தண்டை கிட்ட நீ வா மகளே. Let's enter near the throne of grace. தேவனுடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதில் அவர் கிருபையான தேவனாக அமர்ந்திருக்கிறார். நாம் கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல செய்த தண்டனைகளுக்கு உடனே செய்த பாவத்திற்கு உடனே தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துல நாம் கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை தேவனாகிய கர்த்தர் மன்னித்து விட்டார், நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவர்கிட்ட போவோம். ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழ உதவி செய்யுங்கப்பா. கண்களின் இச்சை பின்பாக நான் போவாத படிக்கு, தாறுமாறான நாவுகளை நான் பேசாத படிக்கு, வார்த்தைகளை நான் பேசாத படிக்கு, அவசியம் இல்லாத கட்டுக்கதைகளை நான் காதினால கேட்காத படிக்கு, அவசியம் இல்லாத நினைவுகளை என்னுடைய நினைவுகளில நான் சிந்திக்காத படிக்கு, என்னுடைய இருதயத்துல அவசியம் இல்லாத காரியங்கள் இல்லாத படிக்கு, என் தேவனாகிய கர்த்தர் நீர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக நான் வாழ எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? Don't you know that you are the temple of God? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுக்க வேணாம், கவலையை தூக்கி உள்ள போட்டுக்க வேணாம், பாரத்தை தூக்கி உள்ள போட்டுக்க வேண்டாம். இவங்க பண்ண பிரச்சனை, அவங்க பண்ண பிரச்சனை, இவங்க மேல கசப்பு, அவங்க மேல கசப்பு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். You are the temple of God. ஆண்டவருக்கு மாத்திரம் தான் அவங்க சரீரத்துல இடம் இருக்கு, ஆண்டவருக்கு மாத்திரம் தான் அவங்க நினைவுல இடம் இருக்கு, ஆண்டவருக்கு மாத்திரம் தான் அவங்க மனதுல இடம் இருக்கு. இன்றைக்கே உங்களுடைய மனதுல இருக்கிற எல்லா பாரங்களை, எல்லா மனிதர்களை எல்லாரையும் கீழே இறக்கி வச்சிருங்களேன். வேண்டாம், அவங்கெல்லாம் வேண்டாம். ஆண்டவரை தூக்கி அவருடைய சிங்காசனத்துல அமர வைங்க. அவர் உங்களை நித்தியம் வரை நடத்துவார், நித்தியம் வரைக்கும், நித்தியம் வரைக்கும் உன்னை நடத்துவார். மகனே, உன் விசுவாசத்தை அவர் மீது வை, உன் விசுவாசத்தை அவர் மீது வை. நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீ பயப்படாம இருக்கலாம். தேவரீருடைய கோலும் தடியும் உன்னை தேற்றி உன்னை நடத்தும். He'll be with you forever and ever. Just trust him. Just trust him. அவரை மாத்திரம் நம்பலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட வெளிப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, கடைசி வரைக்கும் கிறிஸ்தவனாக வாழக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுங்க. இந்த உலகத்துல பல துன்புறுத்தல்கள், கிறிஸ்தவ மறுதலிக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன்ப்பா. நான் உமக்காக வாழ்வேன், நான் உமக்காக வாழ்வேன், உமக்காக நான் வாழ்வேன். ஆண்டவர், நித்தியம் வரைக்கும் என்னோடு கூட இருக்க போகிற என் தேவனுக்காக நான் வாழ்வேன். உங்களுடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
வாரம் முழுவதும், நாளிலிருந்து தொடங்க போகிற புதிய மாதம் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த 11 மாதம் தேவனாகிய கர்த்தர் எங்களை காத்தீங்களேப்பா, தேவைகளை சந்தித்தீங்களேப்பா, ஒரு நாள் எங்களை வெட்கப்பட விடலையப்பா. இந்த 12வது மாதத்துல நீங்க எங்களை வெட்கப்பட விட மாட்டீங்க. எங்களோடு கூட இருந்த பெரிய காரியங்களை நீங்க செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி.